சண்டே அதுமா வந்து நான்வெஜ் சமையல் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கினேன். இப்போ அதுக்கு காற்றுல போன கரண்ட்டு இன்னும் வரவே இல்லை. சரி அது வரத்துக்குள்ளே வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணாக்க கரண்ட் வந்தோடனே நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் கரண்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் அரைக்கிறதுக்குள்ளே வந்து திரும்ப கரண்ட் போயிடுச்சு. தக்காளி அரைக்கவே இல்லை. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கிரேவி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி வந்து நல்லா மசாலா கூட்டி சிக்கன்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு சூடோடு வந்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து காக்கங்களும் கதைச்சி. ஸோ அதுங்களுக்கெல்லாம் சிக்கன் வேஸ்டேஜ் வச்சு பார்த்தாக்கா அதுங்களுக்குள்ளே சண்டை போட்டுன்னு சாப்பிட்டு நினச்சிங்க. நான் என்னமோ கரண்ட் பண்ணாக்க ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்தில் வந்துடும் பார்த்தாக்கா காற்றுல போனால் கரண்ட்டு 4 மணிக்கு தான் வந்துச்சு. சரி வந்து திரும்ப கரண்ட் போட அப்படின்னு சொல்லிட்டு ஹரியால் சிக்கன் மசாலா தேவையானதெல்லாம் வந்து மிக்சியில் அரைச்சி நல்லா இந்த சிக்கனில் வந்து மசாலா தடவி எடுத்துச்சு. அதே மாதிரி இன்னும் சைடு வந்து சிக்கன் கபாப்க்கும் மசாலா தடவி நல்லா ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹரியாலி சிக்கன் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு சைடு எடுத்து வச்சுட்டேன். நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பிறகு தான் மீதி வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து ஹரியாலி சிக்கன் வந்து கிரில் பண்ணிட்டு இன்னொரு சைடு வந்து சிக்கன் கபாப் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். ஹரியாலி சிக்கன் ரெசிபி என்னென்னா அந்தனி பிரீத்தி ஷார்ட்ஸில் போட்டுக்கிறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. லேட்டாக பண்ணாலும் வந்து நல்லா மசாலா ஊறி அப்படியே சாப்பிட செம்ம ஜூஸியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.